பெரிய படங்கள் இல்ல, ரசிகர்கள் வருத்தம். இந்த வருட பொங்கலுக்கு ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், விஜய் போன்ற நடிகர்களோட படங்கள் வெளியாகாதது திரைப்பட ரசிகர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாளைக்கு வெளிவர உள்ள படங்கள் முதல் நிலையில இல்லாத நடிகர்களோட படங்கள் தான். விஷால் இதுக்கு முன்னாடி பல ஆக்ஷன் படங்கள்ல நடிச்சாலும் இன்னும் தமிழ் திரையுலகத்துல தனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கிக்க முடியாம இருக்காரு. ஒரு படம் ஓடுனா 2-3 படங்கள் தோல்வி அடையுது. சசிகுமார் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சா அதுவே அதிகம் தான். அவர் நடிச்சு கடைசியா வெளிவந்த பிரம்மன் படம் மாபெரும் தோல்வி அடைஞ்சது. அதுக்கு முன்னாடி வெளிவந்த சுந்தரபாண்டியன், குட்டி புலி படங்கள் வசூல் ரீதியா வெற்றி அடைஞ்சது. சிவகார்த்திகேயன் நடிச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வெளிவந்த மான் கராத்தே, காக்கி சட்டை ஆகிய படங்கள் அந்த அளவுக்கு வெற்றி அடையல. இருந்தாலும் ரஜினி முருகன் படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் நாயகனா அறிமுகமான ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் தான் வசூல் ரீதியா வெற்றி அடைஞ்சது. அதுக்கு அடுத்து வெளிவந்த இது கதிர்வேலன், காதல், நண்பேண்டா படங்கள் தோல்வி பட்டியல்ல இணைஞ்சது. விஷால், சசிகுமார், சிவகார்த்திகேயன், உதயநிதி ஸ்டாலின் ஆகிய 4 பேருக்குமே நாளைக்கு வெளிவர உள்ள படங்கள் வெற்றி பெற்றாதான் அடுத்து தமிழ் திரையுலகில் தங்களுக்கான இடத்தை தக்க வச்சுக்க முடியும். இல்லனா அவங்களோட அடுத்த படங்களுக்கும் தடுமாற்றம் தான்.